2024 தேர்தலில் 8.22 விழுக்காடு வாங்கியிருந்த நாம் தமிழர் கட்சி இப்போ 2026 தேர்தலில் 4 விழுக்காடாக குறைஞ்சிருக்கு அந்த விழுக்காடு வாக்குகள். அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு தரப்பு. அது எந்த தரப்பு? குறிப்பாக இப்போ 2 ஆண்டுகளில் கட்சி தொடங்கி இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்கிற தரப்பு குறிப்பாக இதை அதிகமாக பேசுகிறத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை இப்படி செஞ்சுருக்கணும், இதை செஞ்சுருக்கக்கூடாது, அவரை பற்றி பேசியிருக்கவே கூடாது, இவரை பற்றி பேசியிருக்கணும் அப்படின்னு அறிவுரை மழையில் நனைந்து கொண்டிருக்கிறோம் எல்லாருமே. அது அண்ணன் தொடங்கி எல்லாருக்குமே வந்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன தான் செய்ய போகிறோம்? அடுத்தது என்ன? இது பெரிய பின்னடைவா, இல்லை தோல்வியா, இல்லை வீழ்ச்சியா? இந்த மாதிரி கேள்விகளும் முன்வைக்கப்படுது. அப்போ உண்மையிலே அடுத்து என்ன செய்ய போகிறோம்? இந்த வெற்றி, இவங்க அடைந்த வெற்றி இருக்குல்ல, தாவேக்கா குறிப்பாக, அந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம். வாங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். மிக நீண்ட இடைவேளை, ஒவ்வொரு முறையும் வரும்போது இந்த இடைவேளையோடு தான் வரேன். அதனால் திரும்ப அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம் விரும்பலை. எல்லாருக்கும் தெரியும், தேர்தல் முடிந்தது, முடிவுகள் வந்தது. யாரும் எதிர்பாராத முடிவு தான், உண்மையில் நம்மளும் எதிர்பாராத முடிவு தான். அது கட்டாயம் எல்லாருக்கும் ஒரு தாக்கம் இருந்தது போல் எனக்கும் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி அதுக்கு பிறகு அடுத்து என்ன அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கிற நிலைக்கு இப்போ வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் எப்பவும் இருக்கிற அலுவல் பணிகள் அதெல்லாம் போயிட்டுருக்கிறதுனால நேரம் கிடைக்கும் போது தான் செய்ய முடியுது. திரும்ப திரும்ப அடுத்து எப்போ செய்வேன் அப்படிங்கிறத பற்றி நான் பேச விரும்பலை. தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். இப்போ இந்த காணொலி என்ன பேசணும்னு நினச்சோமோ, என்னென்னா அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு பேசுகிற தரப்பு எப்பவும் பேசும். அது நம்ம ஐயா சுபவீர பாண்டியன் மாதிரி ஆட்கள்லாம் அப்போலேருந்து அவங்களுக்கு இதே வேலை தான். நம்ம 1.1 வாங்கும்போது 2016 முடிஞ்சுன்னாங்க. 2019 3.84 வாங்கின போது அவர்களுக்கு செய்வதற்கு நீண்ட கால திட்டம் இருக்குன்னு அப்போ கதறினார். ஆனால் அவங்க தரப்பில் இருந்த பெரும்பாலானோர் அவ்வளோதான், இதுக்கு மேலே வராதுங்க, மாற்றம்னா அவ்வளோதாங்க, வாக்கு இருக்குது, வராது அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு அதுலேருந்து தாண்டி தான் வந்தோம். அதுக்கு பிறகு அதை தாண்டி தான் வந்தோம். இன்றைக்கி ஒரு பின்னடைவை அடைந்திருக்கிறோம். இதில் ஒன்றும் மாற்றி சொல்கிறதுக்கெலாம் இல்லை. இது வீழ்ச்சி அல்ல, இது ஒரு பின்னடைவு. பின்னடைவுங்கிறது போர்லையும் இருக்கும், தேர்தல் களத்துலையும் இருக்கும். இல்லாத தலைவர்களே இல்லை. 11 ஆண்டுகள் தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவரும் பின்னடைவுகளை சந்தித்திருக்கிறார். தோல்வி அடையலை, அவ்வளோதானே தவிர அவருக்கும் பின்னடைவுன்றது 1980 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தது. அதுலேருந்து சட்டுன்னு அவர் தெளிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தார். அதனால் வெற்றியை தக்க வச்சுக்கிட்டார். அதுதான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இதில் இன்னொரு தரப்பு, இது முதன்மையாக வீழ்ச்சி முடிஞ்சிருச்சுன்னு பேசுகிறது இந்த முறை தாவேக்கா பேசுது அதிகமாக. திமுக தரப்பு கூட பேசலை, தாவேக்கா பேசிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் இப்படி செஞ்சுருக்கணும், அதெல்லாம் அப்படி செஞ்சுருக்கணும், அவரை பற்றி பேசியிருக்கக்கூடாது, இவரை பற்றி பேசியிருக்கக்கூடாது, பெரியாரை நீங்கள் பேசியிருக்கவே கூடாது, தொட்டிருக்கவே கூடாது, விஜய் நீங்கள் விஜயை மட்டும்தான் விமர்சிச்சிங்க அப்படின்னெல்லாம் நிறைய சொல்லிவிட்டு, அதில் ஒன்று குற்றம் சொல்கிறது, இன்னொன்று அறிவுரை சொல்கிறதுன்னு, அதுவும் குறிப்பாக அறிவுரை தான், பயங்கரமான அறிவுரை மழையில் நனைந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னலாம் நமக்கு ஒன்றும் இல்லை. நீண்ட காலமாக நம்ம அரசியலை பார்க்குறவங்க, உற்று நோக்கிறவங்க, அவங்களுக்கு இருக்கிற கருத்தை கட்டாயம் எடுத்துக்குவோம். அதில் சரியான கருத்துக்களும் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது, அதை எடுத்துக்குவோம். ஆனால் சிக்கல் என்னென்னா, நம்ம அரசியலையே சரியாக பின்தொடராதவங்க, பார்க்காதவங்க, என்ன செஞ்சோன்னே தெரியாதவங்க நுனிப்புள் மேய்ந்துட்டு நீங்கள் இதை இப்படி செஞ்சுருக்கணும், அதை அப்படி செஞ்சுருக்கணும்னு ஆளாளுக்கு பேசுகிறத பார்க்க முடியுது. நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக நான் ஒருத்தரது பார்த்தேன். ஏன்னா அவருடைய காணொலிகளை கொஞ்சம் தொடர்ந்து சிலதை பார்த்துருக்கேன், பல காணொலிகள் பார்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் ஆழமாக எதை பற்றி பேசினாலும் கொஞ்சம் ஆழமாக போய் தெரிந்து கொண்டு பேசுறது போல தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த காணொலி வியப்பாக இருந்துச்சு. என்னென்னா, பெருசாக ஆழமே இல்லைங்கிறத அவர் பேசினதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சுது. பிக் பேங் போகன் அப்படிங்கிறவர் பேசியிருந்தார். இப்போ அவருக்கு எதிர்வினை அல்லது அவரை குறை சொல்கிறோம், குற்றம் சொல்கிறோம், இல்லை அவரை திட்டுறோம் அப்படி கிடையாது. அவர் சொன்ன கருத்துக்கள்லேருந்தும் சில கருத்து, ஏன்னா நிறைய பேர் பேசியிருந்தாங்க, பெரும்பாலும் பெரிய அளவுக்கு நம்ம அந்த கருத்துக்களை எடுத்து பேசுகிற அளவுக்கு தரமாக பேசியிருந்தாங்கன்னா எடுத்து பேசியிருப்போம். அப்படி ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல குறிப்பாக இவரை பற்றி பேசுகிறதுக்கு காரணம், இவர் எந்த எடுத்தாலும் ஆழமாக பேசுவார். இந்த இடத்துல அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் முதல் காரணி. இன்னொன்று, யாராவது இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொல்ல வேண்டியிருந்து, நான் பேச வர காலத்தில் யார் பேசுனாங்கன்னா இவர் பேசினார், அதுவும் இன்னொரு காரணமாக நீங்கள் வச்சுக்கலாம். என்னென்னா, அவர் பேசின கருத்துக்களில் பார்த்தீங்கன்னா,
நம்ம வந்து ரிசர்வேஷனை பற்றி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், அதன் அடிப்படையில் இங்கே எல்லாருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுக்கணும், சமமாக இல்லை அவங்க கணக்குக்கு ஏற்ப பங்கிட்டு கொடுக்கணுங்கிறது தான் நம்ம நீண்ட காலமாக நாம் தமிழர் கட்சி கொள்கையாக வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே இவர் சரியாக புரிஞ்சிக்காம ஆதி குடிக்கு தான் கொடுப்போம் அப்படின்லாம் பேசுகிறாரு. அது ஏன் அப்படி பேசினாருன்னு தெரியல, எந்த பார்த்தாரு இல்லை யாராவது சொன்னதை கேட்டாரா எப்படின்னு தெரியல. இந்த மாதிரி தான் நம்மளை பற்றின விமர்சனங்கள் வைக்கக்கூடாதுன்னு இல்லை, நம்ம என்ன பேசுகிறோங்கிறத முழுமையாக கேட்டுட்டு வச்சாங்கன்னா கூட நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அதுதான் நமக்கு வருத்தமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நாத்திகவாதியாக இருந்தார் அப்புறம் ஆத்திகவாதியாக மாறிட்டார் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதுக்கு பல முறை அண்ணன் சீமானே விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அவர் இன்னைக்கும் கடவுள், அதாவது படைப்பு தத்துவத்தை ஏற்பவர் அல்ல, நம் முன்னோர் வழிபாடை ஏற்பவர். முன்னோர்கள்னு இருந்தாங்கன்றதை மறுக்க முடியாது, படைத்தவர்னு ஒருத்தர் இருக்காராங்கிறத மறுக்கலாம். அப்படி இருக்கிறதுனால அந்த தத்துவத்தை நான் ஏற்கலை, நான் முன்னோர் வழிபாடு செய்கிறேன். அதுக்கு பல முறை எடுத்துக்காட்டாக முருகனை பற்றி பேசும்போதும் சரி எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கார். வழக்கம் போல் கேட்கறது இல்லை, அதனால் இந்த மாதிரி விமர்சனங்களை வைக்கிறாங்க. அதே மாதிரி நிலைப்பாடு மாற்றங்களை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க. குறிப்பாக அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, அடிப்படை இந்த பெரியார் ஈவேரா அவர்களை எதிர்க்கிறது. அவரை எதிர்த்திருக்கக்கூடாது, அவரை சமூக நீதி பேசுகிறாங்க, அப்புறம் பெரியாரை எதிர்க்கிறாங்க, திராவிட எதிர்ப்பு பேசுகிறாங்க, பெரியார் மேலே ஒரு அவர்ஷனே இருக்குது. அப்புறம் அதுதான் இன்றைக்கி பார்ப்பன கடப்பாறை வரைக்கும் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதில் நிலைப்பாடு மாற்றம் சொல்கிறாங்க. அதில் என்னென்னா, 2011 அண்ணன் பேசின ஒரு காணொலி இருக்குல்ல, நாம் தமிழர் கட்சி மேடை தான் அது. அதில் பேசினதில் வந்து வாகனம் ஓட்டுறாங்க, ஃப்ளைட் ஓட்டுறாங்க, அதுக்கு காரணம் பெரியார்னு பேசினார். அதுக்கப்புறம் அந்த பெரியாரையே எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பெரியாரை ஏன் எதிர்க்கிறேங்கிறத மட்டுமே அண்ணன் சீமான் ஒரு 50 மேடைகளில் விளக்கிட்டார். எனக்கு ஒன்றும் ஏற்கனவே அவர் செய்த பங்களிப்பை மறுத்து பேசணும்லாம் இல்லை. இன்றைக்கும் சொல்கிறேன், அவரும் பங்களித்தாருன்னு சொன்னீங்கன்னா ஆமாம் அவரும் பங்கெடுத்தாருன்னு சொல்கிறோம். அவர் தான் பங்களித்தாருன்னு சொன்னீங்கன்னா இல்லை, நாங்கள் அதை ஏற்கவில்லை, எதிர்க்கிறோம். ஏன்னா எங்கள் முன்னோர்களும் நிறைய பேர் பங்களித்திருக்கிறார்கள், அவர்களை இருட்டடிப்பு செய்கிறீர்கள், இதுதான் காரணம்னு பேசியிருந்தார். இப்போ மீண்டும் மீண்டும் இதை பற்றிலாம் பேசணுன்ற தேவையில்லை. நான் சொல்கிறது என்னென்னா, எந்த அளவுக்கு நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு எல்லாரும் நம்மளை பற்றி விமர்சிக்கிறாங்க, இல்லை அதை வச்சுக்கிட்டு அறிவுரை வழங்குறாங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தவர் ஒரு இடத்துல ஒரு பெரிய சர்க்கிளாக நான் பார்த்தது, மெய்யழகன் படம் பார்த்தீங்கன்னா அதில் கூட பெரியாரோட படத்தை வச்சுருப்பாங்க. ஏன்னா மெய்யழகனில் அவர் வந்து கடவுளை ஏற்கிறவரா, அவர் கூட பார்த்தீங்கன்னா பெரியார் படத்தை வச்சுருப்பாரு. கடவுளை கும்பிடுறவங்க கூட நிறைய பேர் வீட்டில் பெரியார் படம் வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் அவரை எதிர்க்கக்கூடாது. ஏங்க, மெய்யழகன் படத்தில் பெரியார் படம் வச்சாங்கன்றது தான் ஒரு உச்சபட்ச ஒரு தகுதியாக பார்ப்போமா? ஒரு நபரை நாம் ஏற்கிறோம் எதிர்க்கிறோங்கிறதுக்கு ஒரு திரைப்படத்தில் அவருடைய படத்தை வைத்து காண்பிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கருதுகோளா? இதெல்லாம் ஒரு பேச்சா? இப்போ அந்த மாதிரி பார்த்தா இன்னும் எத்தனையோ படத்தில் அவரை காட்டலை, முன்னோர்கள்னு காட்டுறாங்க, அந்த இடத்துல இருக்காங்க இல்லை. இன்னொன்று கேட்குறேன், அதுலேயே ஒரு அரசியலான ஒரு கருத்தும் கேட்குறேன். மெய்யழகன் படத்தில் தொடக்கத்தில் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும், அதில் ஒரு அந்த அரவிந்த் சாமியும் கார்த்தியும் உட்காந்து பேசுகிற அந்த காட்சியில் ஈழத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசின ஒரு பகுதி இருந்துச்சு இல்லையா? அந்த பகுதி அதுக்கு பிறகு வெட்டப்பட்டது. தொடக்கத்தில் படம் வரும்போது அந்த பகுதி இருக்குது, அதுக்கு பிறகு அந்த பகுதி வெட்டப்படுது. ஏன்? நீளம் அதிகமாக இருக்கிறதுன்னு வெட்டுறாங்களாம். நீளம் அதிகமாக இருக்குன்னு வெட்டணும்னு முடிவு பண்ணும்போது வெட்டுற பகுதி எது? ஈழத்தில் இனப்படுகொலை நடந்ததை பற்றி அவர்கள் நடத்தும் உரையாடல். அது என்ன அரசியல்? அந்த இடத்துல ஒரு அரசியல் இருக்குல்ல, அதுதான் ஆழமான அரசியல். அந்த அரசியலை தான் நாங்கள் பேசணும்னு வரோம். நுனிப்புல்லாக மேலே ஒரு படத்தை வச்சாங்கன்றதை வச்சுக்கிட்டு பேசுறது ஒரு நுனிப்புல் அரசியல். அதுக்குள்ளே அந்த படத்தில் ஒரு அரசியல் வைத்து அந்த அரசியல் இன்னொரு அரசியல்னால நீக்கப்பட்டு நேரத்தை குறைக்கணும். அந்த படத்தில் எத்தனையோ இடத்துல குறைச்சிருக்கலாம், ஏன் அதை குறைச்சாங்க? குறிப்பாக போயிட்டு அந்த அரசியலை தான் நாங்கள் பேசணும்னு பேசுகிறோம். வெறும் ஈழத்தை பேசணும்னு இல்லை, ஈழத்தை பற்றினா பேசுனது நீக்கப்படுது அப்படின்னா அதுக்குள்ளே ஏதோ ஒரு அரசியல் இருக்குல்ல, அதை புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக சொல்கிறோம். அடுத்தது, மக்கள்கிட்ட நம்ம முன் வச்ச திட்டங்கள், இந்த பாலிசிஸ் இதெல்லாம் சரியாக போய் சேரலையாம். குறிப்பாக ஆடு மாடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடுன்னு அண்ணன் நடத்தினதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரலை. அதெல்லாம் ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. தொடக்கத்தில் அப்படி தான் முயற்சி செஞ்சாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு கூட்டத்தையும் பார்த்த மக்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிற கருத்தை பேசினதையும் நம்ம கேட்டிருக்கோம். இன்றைக்கி வாக்குகளில் அது வேறு மாதிரி பிரதிபலிக்குது, வெளிப்படுதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் இது வரைக்கும் செஞ்ச எல்லாமே தப்புன்னு இப்போ திரும்பி பார்த்து
நீங்கள் அது பண்ணீங்களா இது தப்பு, அது பண்ணீங்களா அது தப்பு, மாநாடு நடத்திங்களா அதுவே தப்பு அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த கருத்தெல்லாம் இருக்குது. அந்த மாநாடுகள் போடப்பட்டது இயற்கை சார்ந்த வளங்கள், அதை வச்சு இங்கே இருக்கிற உயிர்கள், இதை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக போடப்பட்டது. அதில் பேசியிருந்தாங்க. அது மக்கள்கிட்ட போய் சேரலாம், ஊடகங்கள் அதை எடுத்து பேசு பொருள் ஆக்கவில்லை. அதை நாங்கள் அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கோம். கட்சி தொடங்கின காலத்திலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எடுத்த எந்த முன்னெடுப்பை பற்றி ஊடகங்கள் பேசு பொருளாக்கியிருக்கு. ஒரு நடிகர் வரார், அவர் ஏதோ சில செயல்பாடுகளில் ஈடுபடுறார், அதை முழுமையாக எந்நேரமும் உட்காந்து பேசுகிற இந்த ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சி ஆக்கப்பூர்வமாக இயற்கையை, மண்ணை, வளத்தை காப்பதற்காக ஒரு அரசியலை முன்வைத்தது, அதை பற்றி பேசு பொருள் ஆக்கலை. இதெல்லாம் போய் கேள்வி கேட்கணும்னா அதெல்லாம் கேட்கல. இந்த மாதிரி கருத்துக்களை பேசுகிறாங்க. இது ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அவர் சொன்னது வந்து உள்ளாட்சி தேர்தலை சரியாக எதிர்கொள்ளலையாம். அதுலேயும் சிலர் வென்றாங்க, அவங்களாம் சுயேட்சையாக நின்று வென்றாங்கன்றாரு. உள்ளாட்சி தேர்தலை பற்றியே பிக் பேங் போகனுக்கே இவ்வளோதான் புரிதல் இருக்குன்னா அப்போ சமூகம் எப்படி புரிஞ்சிருக்கும்? ஏன் அந்த இடத்துல அதை தான் நான் உணர்ந்தேன். என்னென்னா, உள்ளாட்சி தேர்தலில் சில பொறுப்புகள் வரைக்கும் தான் கட்சியின் சின்னத்தில் நிற்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற பொறுப்புகளுக்கெல்லாம் அவங்கவுங்களுக்கு அங்கே லோக்கலில் ஒரு சின்னம் கொடுத்து தான் நிறுத்துவாங்க. நாம் தமிழர் கட்சியில் 6 கவுன்சிலர்கள் 2021 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வென்றார்கள். அதில் ஒருத்தர் ஆன்சி ஷோபா ராணின்னு குளச்சல் தொகுதியில் வர ஒரு பகுதிக்கான கவுன்சிலர், சிறந்த கவுன்சிலருங்கிற விருதையும் பெற்றவர். அவர் அங்கே எந்த அளவுக்கு நற்பணிகள் செஞ்சுருக்கிறாங்கன்னு தெரியும். குளச்சல் தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக 2026 களம் கண்டதும் அவர் தான். அவர் வந்து சுயேட்சையாக நின்னாருன்னு தவறான செய்தி. 2வது, அவரை வெல்ல வைக்கல. சிறந்த கவுன்சிலர் விருதை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கவுன்சிலரில் சிறந்த கவுன்சிலர் விருதை வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வாக்கு ஏன் செலுத்தலைங்கிறத மக்கள் கவலையோடு பார்க்கணும். இல்லை மக்களுக்கு இந்த மாதிரி செய்திகளை கொண்டு போகிறவங்க அதை என்னன்னு சரியாக பார்த்துட்டு பேசியிருந்தால் பரவாயில்ல. அதை கூட பார்க்காம நம்ம பேசினா நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, திமுக அதிமுகவை வந்து நம்ம வீழ்த்தணும் தான் வந்தோம், நம்ம அரசியலாக தான். அப்போ விஜயும் விஜயும் அதை தான் சொல்கிறார் அப்படின்னா அவரோட கூட்டணி அமைச்சு நம்ம எதிர்கொண்டிருக்கணும். அடுத்து விஜய் அப்போ தான் புதுசாக வர்றாரு, அவரை போய் நீங்கள் எதிர்த்திருக்கக்கூடாது, அவரை எதிர்க்கிறதையே உங்கள் அரசியலாக வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறாரு. அப்படியெல்லாம் செய்யவே இல்லை. இப்போவும் சொல்கிறேன், அவருக்கு மட்டும் இல்லை, இதை வந்து உண்மையா அப்படின்னு சரி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் பல இடங்களில் பதிவு செய்கிற உறவுகள், இவரை போன்றவர்கள், இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்க, இல்லை ஊடகங்களில் போய் பேசுகிறவங்கலாம் அண்ணன் சீமான் தேர்தல் காலங்களில் பேசினதோ அல்ல அதுக்கு முன்னாடி பேசினதையோ கொஞ்சம் எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு உண்மையிலேயே அப்படி தான் நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படின்னா நீங்கள் அந்த கருத்தை அதுக்கப்புறம் முன்வைங்க. அண்ணன் 1 மணி நேரம் பேசுகிறாங்கன்னா 5 நிமிடம் கூட கிடையாது, 1-2 நிமிடங்கள் தான் தாவேக்காவை பற்றியோ விஜயை பற்றியோ கருத்துக்களே பேசினார். மற்றபடி பெரும்பாலும் திமுக அதிமுக அந்த ஆட்சிகள் அவர்கள் செய்த கேடு, இன்றைக்கு இங்கே இருக்கிற மண் வளம் இதெல்லாம் எப்படி இருக்குது, வேலைவாய்ப்பு எப்படி இருக்குது, வடவர் ஆதிக்கமோ இல்லை வடவர் வருகையோ எப்படி இருக்குது, நாம் தமிழர் கட்சி இது எல்லாத்துக்கும் தீர்வாக என்ன முன்வைக்குதுங்கிறத தான் முதன்மையாக பேசினார். அதுவும் தேர்தல் காலங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு எடுத்து, இலவசம் அப்படின்னா இலவசத்தை பற்றின கருத்து என்ன, நாம் தமிழர் கட்சி என்ன முன்வைக்குது அப்படிங்கிறதெல்லாம் காட்சிகளாக போட்டு காமிச்சு விளக்கிக்கிட்டு இருந்தார் அண்ணன் சீமான். இது எதையுமே பார்க்காம திடீர்னு வந்து நீங்கள் வந்து விஜயை மட்டும் எதிர்த்தது தான் தவறாயிருச்சு அப்படின்னு அது தெரியல, அது எப்படி எதிர்கொள்கிறது. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமானை வந்து போன வாட்டி திருவற்றூரில் போட்டிக்கிட்டார், இந்த வாட்டி காரைக்குடியில் போட்டிக்கிட்டார். அவர் மட்டும் இல்லை, எல்லாரையுமே தொகுதி மாற்றுறாங்க. 22 தொகுதி எடுத்து பார்த்தா அதில் 3 பேர் தான் திரும்ப நின்றுருக்காங்கலாம் பேசுகிறாரு. நிறைய பேர் திரும்ப நின்றுருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேரோட பேர்களே எப்படி தெரியுதுன்னா அவங்க மீண்டும் மீண்டும் நிறுத்தப்பட்டதுனால தெரிந்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதில் குறிப்பாக அண்ணன் சீமான் ஏன் மாறினாருங்கிறதெல்லாம் பலமுறை பேசியாச்சு. தொடக்கத்தில் அவர் அறிவிக்கும் போதே கூட பேசிட்டாரு. அது கிட்டத்தட்ட அவரோட சொந்த தொகுதி, அதனால் அங்கே வந்து நிற்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பிரபு தான் அங்கே வெளில போகிறாருன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சான் இவர் சொல்கிறார். ஏன்னா அவர் ரொம்ப பிரபலமான ஒரு பெரிய ஆளுமை அங்கே, அதனால் வென்றார். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த இடத்துல தான் நமக்கு உண்மையிலே வலிக்குது. இங்கே நீங்கள் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்கும், பள்ளிக்கு அனுப்புகிறீங்க, நல்லா படிக்கணும், படித்து வாழ்க்கையில் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி தானே அனுப்புறீங்க. நீ படிக்காமல் போ, தேர்வு எக்ஸாம் வைப்பாங்கள்ல, அதில் மட்டும் நல்ல மதிப்பெண் வாங்கிடு. அது எப்படி வேணால் வாங்க, பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து வாங்க, பிட் அடித்து வாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க தானே.
ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு போகிறோம், நீ எப்படியாவது அந்த கோட்டை தாண்டினா போதும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அல்லது அவங்க வச்சிருக்கிற நெறிமுறைகள் படி ஓடணும்னு சொல்லுவாங்களா? உனக்குன்னு ஒரு ட்ராக் போட்டால் அந்த ட்ராக்ல ஓடணும். அது மட்டும் இல்லாமல் பல நெறிகள் இருக்கும். அதில் குறிப்பாக இந்த ஊக்க மருந்தெல்லாம் போட்டுட்டு ஓடக்கூடாதுங்கிறதெல்லாம் இருக்குது. ஊக்க மருந்து போட்டு ஓடினது ஓராண்டு கழித்து தெரிந்தால் கூட தங்கப்பதக்கமே நீங்கள் வென்றிருந்தாலும் உங்கள் தங்கப்பதக்கம் பறிமுதல் செய்யப்படும். அன்றைக்கு வெள்ளி பதக்கம் வாங்கினவர் முதல் வந்ததாகவும் தங்கப்பதக்கம் வென்றதாகவும் வரலாறு மாற்றி எழுதப்படும். இந்த அளவுக்கு இருக்குது. உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு போகும்போது சரியாக படி, நல்லா படித்து நல்ல மதிப்பெண் வாங்கணும், காப்பி அடிக்கக்கூடாது, பிட் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பீங்க. உங்கள் பிள்ளைகள் ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடினா நீ ஊக்க மருந்தெல்லாம் போட்டு ஓடிடக்கூடாது, உன் ட்ராக்ல ஓடணும்னு சொல்லி கொடுப்பீங்க. அதே நாட்டை ஆள்றதுக்கு தேர்தல்னு ஒன்று நடக்கும்போது அந்த தேர்தலில் என்ன வேணால் செய்யட்டும், ஜெயிச்சுட்டா போதும்னு சொல்லுவீங்களா? என்ன மாதிரி இருக்குது? அந்த பிரபு ஜெயிச்சு இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறாரு. 35 கோடி செலவு செய்ததாக அவர் சொந்த தொகுதியில் சொல்கிறாங்க. அவர் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்குள்ள அங்கே ஒரு 10 பேர், அவர் எங்கே போகிறாரோ அந்த இடத்துல ஒரு 10 பேர் போயிருக்கணும். கேமராவோட ஆள் இருப்பாங்க. அவர் வந்ததை வரும்போது அங்கே எல்லாம் பறையிறை இசையெல்லாம் வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் வரும்போது பெரிய வரவேற்பு கொடுக்கணும். இதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் தொகை 10,000, 15,000, 20,000ன்னு அங்கே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் அரசியலா? இதை தான் செய்ய சொல்கிறீங்களா எல்லாரும் சேர்ந்து? இந்த சமூகமாக சேர்ந்து இதைத்தான் அரசியல்னு எங்களையும் செய்ய சொல்கிறீங்களா? இதெல்லாம் செஞ்சிடக்கூடாதுன்னு நாங்கள் இன்னொரு பாதையில் போய்கிட்டு இருக்கோம். மீண்டும் மீண்டும் வந்து இதுதான் அரசியல் மாதிரி எங்களையும் இந்த அரசியல் சாக்கடைக்குள்ளே தள்ளி விட்டால் எப்படி? இது மட்டும் இல்லை, 16 PR நிறுவனங்கள், விளம்பர நிறுவனங்கள் இருக்குல்ல, 16 நிறுவனங்களை வச்சு வேலை செஞ்சுருக்காங்க தாவேக்கா. இல்லைன்னு சொல்லுங்கள் செய்திகளோட. அதில் ஒரு நிறுவனமே சில செய்திகளை வெளியே சொல்லியிருக்கு. வேணா எடுத்து போடுவோம், சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட வார் ரூம். அதாவது ஒரு வார் ரூம் வைக்கும்போது அவ்வளோ பேசு பொருளாச்சு. திமுக ஒரு வார் ரூம் வச்சது எல்லாருக்கும் தெரிந்தது. பாஜக ஒரு வார் ரூம் வச்சது எல்லாருக்கும் தெரிந்தது. அதிமுக ஒரு வார் ரூம் வச்சது எல்லாருக்கும் தெரிந்தது. தாவேக்கா எத்தனை வார் ரூம் வச்சதுன்னே தேர்தல் முடிகிற வரைக்கும் எல்லாருக்கும் தெரியல. ரூட் மட்டும் 2 வார் ரூம் வச்சது தேர்தலுக்கு பிறகு வெளியான காட்சிகள். அங்கே செலிப்ரேஷன் நடக்குது, கொண்டாட்டம் வென்றதுக்கு. அதிலிருந்து காணொலிகள் வெளியாகும் போது தான் 2 வார் ரூம் ரூட்டு சார்பாக நடந்திருக்குன்னு தெரியுது. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஒன்று நடத்தினாங்கன்றது தெரியும், அங்கே என்ன வேலைகள் நடந்ததுன்னு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் ரூட்டு வச்சுருந்த 2 வார் ரூமில் என்ன நடந்துச்சு? இல்லை 2 தானே, இன்னும் எத்தனை வச்சுருந்தாங்க? இது இல்லாமல் 16 PR நிறுவனங்கள், விளம்பர நிறுவனங்கள், அவங்களாம் என்ன செஞ்சாங்க? ஊடகங்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது? இது சொல்லிட முடியுமா? பேசிடுவாங்களா யாராவது? நான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேங்க. ஒரு ஊடகம் அன்னைக்கு வந்து முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கு. ஒரு ஊடகத்தில் அந்த ஊடக முதலாளி திட்டத்தட்ட நடனம் ஆடாத குறையாக அங்கே வந்து கொண்டாடி இருக்கிறார். அதை அப்போனா ஒரு ஊடக முதலாளி விஜய் அவர்கள் வெல்வதை எதுக்காக அப்படி ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்க? என்ன அவங்களுக்கு இருக்குது? இந்த கேள்வியெல்லாம் எழணுமா எழக்கூடாதா? இது பொதுமக்களுக்கு எப்படிங்க தெரியும்? இந்த மாதிரி அரசியல் பேசுகிறவங்களும் அரசியல் சார்ந்து இயங்குறவங்களும் அவங்க வெளிப்படுத்தினாதான் தெரியும். இதெல்லாம் ஏன் நடக்குதுங்க? இதுதான் அரசியலா? இதை செய்யறதுக்கு தான் இதுதான் அரசியலா? இதைத்தான் காமராஜர் காலத்தில் செஞ்சாங்களா? இல்லை இன்னைக்கு எல்லாரும் மாறிட்டாங்க, காலம் மாறுது, நீங்களும் அப்படி தான் செய்யணும்னா போய் கொல்ல தான் அடிச்சுட்டு வரும். வெளிப்படையாக கேட்குறேன், இந்த தேர்தலுக்கு விஜய் தரப்பில், தாவேக்கா தரப்பில் மொத்தமாக இது வரைக்கும் செலவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுற தொகை மட்டும் 1,500, குறைந்தது 1,500. நம்ம சொல்லலை. திமுககாரன் கோட்டை விட்டுட்டு எல்லாம் முடிந்த பிறகு இப்போ தோண்டி எடுத்து அவங்க செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. குறைந்தது 1,500, 3,000 கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்சியை தொடங்கி 2 ஆண்டுகளுக்குள்ள ஒருவர் 3,000 கோடி, 3,000 விடுங்க, 1,500 கோடி செலவு செய்கிறார் ஒரு தேர்தலில் வெல்றதுக்கு அப்படின்னா அது என்ன மாதிரி அரசியல்? இன்னொன்று, 1,500 கோடி அவர் செலவு செய்தார்னு நினைக்கிறீங்களா? எந்த தரப்புலேருந்து செஞ்சுருக்கிறாங்க யாருக்குமே தெரியாதுல்ல. எந்த தரப்பு பாஜகவுக்கு 1000 கோடி கொடுத்ததோ, எந்த தரப்பு திமுகவுக்கு 500 கோடி கொடுத்ததோ அந்த தரப்பு தான் கொடுத்துருக்கு. இப்போ அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்? வென்று ஒரு வாரத்துக்குள்ள கள்ளத்தனமாக லாட்ரி வித்தார்கள்னு சில இடங்களில் கைது நடந்திருக்கு. இன்னும் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல. அப்போவே காவல்துறை அங்கங்கே செய்கிற நடவடிக்கையில் இந்த மாதிரி கைது நடந்திருக்குன்னா எப்படி அந்த லாட்ரி இப்போ உள்ளே வந்துச்சு? கடந்த 5 ஆண்டுகளில் எங்கே நீங்கள் கேள்விப்பட்டீங்க தமிழ்நாட்டில்?
இல்லை கடந்த 10 ஆண்டுகளில் அம்மையார் ஜெயலலிதா உட்பட எடுத்தீங்கன்னா 15 ஆண்டுகளில் எங்கெல்லாம் நீங்கள் லாட்ரி விற்றாங்க அப்படின்னு நீங்கள் செய்தி பார்த்தீங்க? ஏன் இப்போ திடீர்னு நடக்குது? அப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கான முன்னோட்டம் தான் இதெல்லாம். இப்போ இதை பார்க்கும்போது இந்த செய்தி கூட ஒரு சாமானியனுக்கு கூட இதெல்லாம் புலப்படும், தெரியும் இங்கே என்ன நடக்குதுன்னு. அப்போ இது புரியலைன்னா இது என்ன மாதிரி அரசியல்? ஏன் இப்படி நுனிப்புள் அரசியலாகவே நம்ம இருக்கோம்? அது நம்ம பிழை இல்லையா? அதெல்லாம் நம்ம சரி செய்ய வேண்டியது இல்லையா? எல்லாத்தையும் தாண்டி திமுகவும் அதிமுகவும் என்ன செய்யுதுன்னு சொல்கிறோம்? மக்களுக்கு பணம் கொடுக்குது வாக்கு செலுத்த அப்படிங்கிறோம். தாவேக்கா செஞ்சுதா இல்லையா? அண்டா குண்டா என்னென்னோ கொடுத்து வாக்கு சேகரித்தாங்களா இல்லையா? இந்த வாட்டி வாக்கு போட சொன்னாங்களா இல்லையா? அவங்க செய்கிறது எல்லாத்தையும் செய்யறதுக்கு பேர் மாற்று. அந்த மாற்றை நாங்களும் செஞ்சு அதே போல் நாங்களும் வரணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் அரசியல் நீங்கள் கட்டமைக்க நினைக்கிறீங்களா? இதை தான் நாங்களும் செய்யணும்னு சொல்கிறீங்களா? அப்போ இதுக்காக நம்ம வரல. நம்ம உண்மையிலேயே மாற்றம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். மண்ணுனா என்ன, வளம்னா என்ன, அதை எப்படி காக்கணும், இந்த மண்ணுக்கான மக்களுக்கான மொழிக்கான ஒரு அரசியலை இங்கே செய்யணும், அது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதை செய்ய வரோம். இடையில ஒருத்தர் ஒரு பெரிய திரை பிம்பத்தோடு வரார். அவர் ரஜினிகாந்த் வரும்போதாவது சிஸ்டம் சரியில்லைன்னாரு. இவர் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லலை. என்ன இருக்கிற சிஸ்டத்தை தனக்கு சாதகமாக அவங்களாம் என்ன செஞ்சு வெல்றாங்களோ அதையே நானும் செஞ்சு வெல்றேன் அப்படின்னு பயன்படுத்தி கொண்டார். இதுக்கும் மாற்றம்ன்ற அரசியலுக்குமான தொடர்பு இம்மி அளவும் இல்லை. இது கூட நமக்கு புரியலைன்னா நம்ம அரசியலே பேச முடியாது. அப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மீண்டு வரணும், வீரியமாக வரணும், வேகமாக செயல்படணும். இன்னும் எங்கெங்கெல்லாம் நமக்கு தெரியாமல் இந்த மாதிரி வேலைகள் நடந்திருக்கோ அது எல்லாத்தையும் முறியடிப்பதற்கான ஒரு யுக்தியோட அரசியல் செய்ய வரணும். அதுதான் நமக்கான அடுத்த கட்ட பாய்ச்சலை உறுதிப்படுத்தும். 1.1 விழுக்காடு வாக்கு வாங்கும்போது எந்திரிச்சு வந்திருக்கோம். அதைவிட வீரியமாக செயல்பட்டோம். அதுக்கு பிறகு 3.84 விழுக்காடு வாங்கும்போது இன்னும் அதைவிட வேகமாக செயல்பட்டோம். அப்படி தானே வந்தோம், இந்த இடத்தை அப்படி தானே சேர்ந்தோம். அது மீண்டும் 4 விழுக்காடாக குறைந்திருக்கிறது, பின்னடைவு தான். அப்போ இன்னும் வீரியமாக செயல்பட வேண்டும்ன்றது நமக்கு தெரியும். எங்கெல்லாம் இந்த மாதிரி குறைபாடுகள் நமக்கு தென்படுகிறதோ அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும்னு தெரியும். சரி செய்ய முடியாதா? அந்த ஆற்றலோ அறிவோ இல்லையா? இல்லாதது ஒன்று தான், பொருளாதாரம். அது இல்லை தான், ஏற்றுக்கொள்கிறோம். அதையும் பெருக்குவதற்கான வழிகளை இனி தேடித்தான் ஆக வேண்டும். இவர்களை முறியடிக்க வேண்டும் என்றால் ஒரு பெரிய பொருளாதார கட்டமைப்பும் இங்கே தேவைப்படுது தான். நம்ம இன்னமும் மக்கள் இந்த பிள்ளைகள் எவ்வளோ கடுமையாக உழைக்கிறாங்க, களத்துக்கு வராங்க, நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம். செலுத்த தான் செய்கிறாங்க. செலுத்தி தான் நம்ம 8.22 விழுக்காடு வரைக்கும் வந்தோம். அந்த மக்கள் இந்த முறை அதில் பாதி பேர் கொஞ்சம் பிறர்ந்திருக்கிறார்கள். அவர்களையும் மீட்டெடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் இவர்கள் வென்ற விதம், ஆட்சி எப்படி இருக்குங்கிறது நமக்கு ஓரளவுக்கு சொல்லுது. ஆட்சியும் செய்யட்டும். செய்த பிறகு மக்கள் உணர்வார்கள், மீண்டும் இந்த பக்கம் திரும்புவார்கள். அதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வேலையை தான் அடுத்த 5 ஆண்டுகள் நம்ம கண் முன்னாடி இருக்குங்கிறத பார்க்குறோம். இப்போ அந்த வேலையை தான் மிக கடுமையாக வீரியமாக செய்ய வேண்டும். நாங்கள் வீழலை, எங்கள் அரசியல் வீழலை, ஒரு பின்னடைவு தான். அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஆளாளுக்கு அறிவுரை மழைகளை பொழிய வேண்டும் என்ற தேவையில்லை. நாங்கள் பேசுகிறது எங்களுக்கான அரசியல் மட்டும் இல்லை, உங்களுக்கான அரசியலும் சேர்த்து தான். இந்த மண்ணுக்கான, மக்களுக்கான, உங்கள் தலைமுறை, அடுத்த தலைமுறை, அவர்களுக்கு அடுத்த தலைமுறை, அவர்களுடைய வாழ்வியலுக்கான அரசியல் தான் பேசுகிறோம். இப்போ நாங்கள் பேசுகிற அரசியல் உங்களுக்குமானது தான், உங்கள் பிள்ளைகளுக்குமானது, உங்கள் பேர பிள்ளைகளுக்குமானதுங்கிறத புரிந்திருந்தால் நீங்களும் சேர்ந்து களமாடுங்க. இன்றைக்கி என்ன நடந்திருக்குங்கிறத உணர்ந்தீங்கன்னா கட்டாயம் களமாடுவீர்கள். நாம் மீண்டு வருவோம். அதற்கான முதல் படி தான் இந்த மே 18. மே 18 நம்ம ஒவ்வொரு ஆண்டும் தான் கடைபிடிக்கிறோம். அன்று தான் வீழ்த்தப்பட்டோம்னு அறிவிக்கப்பட்டது. வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பது தான் தோல்வின்னு அந்த நாளையே இணை எழுச்சி நாள்னு வச்சு கொண்டாடியில் நினைவு கூறி நம்ம முன்னேறி வந்திருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம அரசியலை வளர்த்தெடுத்திருக்கோம். மீண்டும் நாம் ஒரு பின்னடைவை சந்திக்கும் போதும் மீண்டு வருவதற்கு இதே மே 18 தான் பயன்படுத்துகிறோம். இந்த மே 18 சென்னைக்கு அருகில் மறைமலை நகரில் நடைபெறுகிறது. அனைவரும் வாருங்கள், மீண்டு எழுவோம், மீண்டு வருவோம்.